எல்லாருக்கும் வணக்கம். இந்த நாளை ரொம்ப இனிமையாக, ஹாப்பியாக, ஹெல்த்தியாக, ஜாலியாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். இன்னை விலாக் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதை விட முக்கியமாக ஒரு சர்ப்ரைஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, அது என்ன சர்ப்ரைஸ்ன்றதை இன்றைக்கி விலாகில் கண்டிப்பாக சொல்லிடுறேன். சாரி சர்ப்ரைஸ் என்னன்றதை காமிச்சிடுறேன். ஸோ வேலையெல்லாம் முடிச்சுட்டு எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போ ரிலாக்ஸாக உட்காந்து நம்ம விலாகை பாருங்கள். காலையில் எவ்வளோ சீக்கிரம் எழுந்திரிச்சாலும் பயங்கர ஒரே அனலாக வேறு இருக்கா. சீக்கிரம் உடம்பு கொஞ்சம் டீஹைட்ரேட் ஆன மாதிரியே இருக்குது. அதனால் ஞாபகம் வச்சுக்கிட்டு கொஞ்சம் லிட்டராக தண்ணி குடிச்சிக்கிட்டே இருக்கேன். இந்த வெயிலேருந்து நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்கு ஒரு சில டிப்ஸ் சொல்கிறேன். என்னென்னா, வெறும் தண்ணி மட்டும் குடிக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னா 1 லிட்டர் இளநீர், 1 லிட்டர் மோர், அதுக்கு 1 லிட்டர் தண்ணி குடிச்சிக்கோங்க. கரெக்டாக 3 லிட்டர் இதிலே காம்பன்சேட் ஆகிடும். நீங்கள் தண்ணி குடிக்கவே மாட்டேன் அப்படின்னா கூட நம்ம பாடி ஆட்டோமேட்டிக்காக தாகம் எடுக்க ஆரம்பிக்கும். ஸோ நீங்களே போய் தண்ணி குடிக்க ஆரம்பிச்சிடுவீங்க. ஸோ எப்போல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வருதோ அப்போல்லாம் நிறைய தண்ணி குடித்து நம்ம ஹெல்த்தை நம்ம தான் பார்த்துக்கணும். நீங்கள் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இல்லையா, பாட்டில் மில்க் எப்படி வாங்குறீங்க அப்படின்னு. பாட்டில் மில்க்லாம் கிடையாது. நான் நைட்டு இந்த மாதிரி தூக்கு வச்சுருவேன் பேக்கில். மார்னிங் பால்கார் காலைல ஒரு 5:30 6:00க்கெலாம் நினைக்கிறேன், 6 மணிக்கெலாம் ஊற்றி வச்சுட்டு போயிடுவார். ஸோ அதை எடுத்து நான் பாட்டிலில் ஊற்றிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். காலையிலே என்ன ஒரு பக்தி அப்படின்னு நினைக்காதீங்க. பக்தி இருக்கும் தான், பயம் எப்போ அதிகமாகுதோ அப்போ தான் நமக்கு பக்தி அதிகமாகும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஆள் தான் நான். சில பேர் கூட கேட்டிருந்தாங்க, உங்களுக்கு கடவுள் நம்பிக்கையே கிடையாதா அப்படின்னு. அதெல்லாம் இல்லாமல் யாருக்கு இருக்கும்? ஒரு காலத்தில் இருந்துச்சு, பட் அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிது. அதுக்கு ஏன்ற ரீசன் நான் போக போக சொல்கிறேன். நான் தான் ஒரு ஷார்ட்ஸில் கூட சொல்லியிருந்தேனே, இந்த எக்ஸாம் டைம் வந்துட்டால் மட்டும் எனக்கும் பிள்ளையாருக்கும் ஒரு பாண்டிங் வந்துடும். அதான் சொன்னேனே, பாண்டிங் பிள்ளையார் கூட சொல்வேன். எதுவாக இருந்தாலும் கடவுள் பார்த்துப்பாருன்ற நம்பிக்கையோட தான் சுற்றிட்டு இருந்தேன். அதாவது சொல்ல போனால் இந்த எக்ஸாம் டைமில் படிக்கலைனா கூட கடவுள் பார்த்துப்பாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடவே இருப்பேன். இந்த எக்ஸாமுக்கு போகிறப்போ பெண்ணெல்லாம் வச்சு பூஜை பண்ணி எடுத்துகிட்டு போயிருக்கேன். அப்புறம் இந்த தீபம்லாம் எரியும் போது மேலே ஒரு பிளாக்காக லேயர் ஃபார்ம் ஆகும் இல்லையா, அதை தொட்டு எக்ஸாம் நம்பர்லாம் எழுதி வச்சுருப்பேன் அந்த செவத்தில் ஃபுல்லாக. இதெல்லாம் ஒரு வகையான முட்டாள்தனம் தான். பட் இப்போ நினச்சா சிரிப்பாக இருக்குது. அப்போ அந்த அளவுக்கு நமக்கு விவரம் தெரியல தான் சொல்ல போனால். இந்த மாதிரி உழுந்து சாமியை வேண்டிக்கிட்டு கோயிலில் ஸ்பெண்ட் பண்ண நேரம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா படிச்சிருந்தேன்னா போதும், நான் எக்ஸாம்லேயே நல்லா மார்க் எடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். கடவுள்கிட்ட இது வேணும் அது வேணும் நிறைய வேண்டியிருக்கேன். ஆனால் நான் வேண எதுவுமே எனக்கு கிடைச்சதே கிடையாது. பட் நான் எதிர்பார்க்காத நிறைய நல்ல விஷயம் கிடைச்சிருக்கு. ஆனால் இதுலேருந்து நான் புரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, கடவுள்கிட்ட டிமாண்ட் பண்ணுறதை விட்டுட்டு நம்ம சர்வே பண்ணுனா நம்ம தான் ஓடி ஆகணும் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல விஷயங்களும் நடக்க ஆரம்பிச்சிது. இன்னும் நிறைய பட்டதுக்கப்புறம் ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரியுது, நமக்குன்னு ஒன்று ஆல்ரெடி எழுதியாச்சு, அதுதான் கண்டிப்பாக நடக்கும். அதனால லைஃப்பை ரொம்ப போட்டு காம்ப்ளிகேட் பண்ணிக்காமல் அது பாட்டு ஃப்ரீயாக விட்டுருங்க. அது நடக்கிறது கண்டிப்பாக நடக்கும். ஆனால் எது நடந்தாலும் நல்லதே நினைக்கும்ன்ற பாசிட்டிவோடவே இருங்க. பால் ஊற்றி அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஏன்னா காலைல எதுவுமே ரெடி பண்ணல. நான் நைட்டே பாதாம் ஊற வச்சுட்டேன். இன்றைக்கி பாதாம் மில்க் மட்டும் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஆனால் சீரியஸாக காலையிலே அடிக்கிற வெயிலுக்கு ஜில்லுன்னு குடித்தா நல்லா தான் இருக்குன்னு தோணுது. ஆனால் வேறு வழி இல்லை, பாதாம் ஊற வச்சுட்டேன். சரி இன்றைக்கி இதை தான் ரெடி பண்ணி ஆகணும்னு விட்டுட்டேன். எனக்கு இந்த ஃப்ரிட்ஜில் தண்ணி வச்சு ஜில்லுன்னு குடிக்கிறது, அப்புறம் ஐஸ் க்யூப்லாம் ரெடி பண்ணி வைக்கிறது, இந்த பழக்கெல்லாம் கிடையாது. அதெல்லாம் ஒரு காலத்தில் இருந்துச்சு. அப்போ சின்ன வயசுலன்றதுனால கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணோம். இப்போ சுத்தமாக அந்த ஹேபிட்டே கிடையாது. ஆனால் ஒரு வாரமாக வச்சுக்கிட்டு இருக்கேன், ஏன்னே தெரியல. நான் ஆல்ரெடி அகராவோட இந்த நட் மில்க் மேக்கர் பற்றி சொல்லியிருந்தேன். ஒரு சில பேர் வாங்கிட்டு என்கிட்ட ரிவ்யூ கூட சொல்லியிருந்தீங்க நல்லாயிருக்கு அப்படின்னு. உண்மை சொல்லப்போனால் பால் ஸ்கிப் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது பெஸ்ட்டு. ஏன்னா நட் மில்க்னால் வெறும் பாதாம் இது மட்டும் கிடையாது. ஓட்ஸ் மில்க் பண்ணிக்கலாம், மற்ற சரல்ஸ் எது வேணாலும் பண்ணிக்கலாம். ஆனால் சூப்பராக ரெடி ஆகிடுது. சும்மா அந்த நட்ஸை போட்டு அரைச்சி இந்த ராவா மில்க் கொடுத்தா தான் ஒரு மாதிரி இருக்கும். பட் ஆனால் இதோட ஃபங்க்ஷனே வேறு. நட்ஸ் நம்ம போட்டோன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக பாயில் ஆகி கிரைண்ட் பண்ணி கொஞ்சம் கூட இந்த ஃபில்ட்ரு பண்ணுற அளவுக்கு பதமே இருக்காது. அவ்வளோ சூப்பரான கன்சிஸ்டன்சியில் வந்துடும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் ப்ளெயினாக குடிக்கிறப்போ ஒரு மாதிரி தான் இருக்கும். அதனால் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் நாட்டு சக்கரை போட்டு குடிச்சிக்கலாம். அப்புறம் போக போக நல்லா இருக்குமான்னு கேட்டிங்கன்னா நமக்கு அதுவே பழகிடும். அப்படியே பாதாம் மில்க் குடிச்சிட்டு இந்த உருளையில் இன்றைக்கி பூ போட்டு வைக்கலான்னு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது நான் எங்கே வாங்கினேன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நான் ஷார்ட்ஸில் கூட காமிச்சேன். ஊருக்கு லக்ஷதீபம்க்கு போனப்போ அங்கே தான் வாங்கினேன். அங்கே ஃபுல்லாக கடத்தெரு தான் போட்டிருப்பாங்க. எங்களுக்கெல்லாம் சின்ன வயசில் ஒரு பெரிய என்டர்டெயின்மெண்ட் கேட்டிங்கன்னா அந்த கடத்தெரு தான். நான் நினச்சேன் எங்கள் ஊரில் மட்டும்தான் இந்த லக்ஷதீபம்லாம் போடுவாங்க போல் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். ஆனால் நிறைய பேர் கமெண்ட்டில் சொல்லியிருந்தீங்க எங்கள் ஊர்லேயும் இருக்குது அப்படின்னு. பட் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த உருளி ப்ரைஸ் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஷாக் ஆயிடுவீங்க. இது 140 160 தான். இதுக்குமே சில பேர் கமெண்ட்டில் சொல்லுவீங்க, சும்மா கதை இருக்காதீங்க, இவ்வளோ கம்மியாக யார் கொடுப்பா அப்படின்னு. நான் தான் சொல்கிறேன் இல்லையா, அங்கே மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. அதாவது இந்த பானை இதெல்லாம் செய்வாங்க இல்லையா, ஸோ அது அங்கேயே பண்ணுறதுனால நம்ம டேரெக்டாக அவங்கக்கிட்ட வாங்கும்போது கம்மியாக தான் நமக்கு கிடைக்கும். அதனாலே நான் மண் பாத்திரம் ஊருக்கு போனால் மட்டும்தான் வாங்குவேன். ஏன்னா இங்கெல்லாம் வாங்கினா இங்கே சொல்கிற ரேட்டுக்கு நான் அங்கே 4-5 பாத்திரம் கூட வாங்கிட்டு வந்துடுவேன்.
இங்கெல்லாம் சும்மா ஒரு சட்டி எவ்வளோ அப்படின்னு கேட்டால் கூட ஸ்டார்டிங்கே வந்துட்டு ஒரு 500 400 கூட வச்சுக்கோங்களேன், அப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் ஊர்லலாம் பார்த்திங்கன்னா கேட்கும்போது ஸ்டார்டிங் ரேட் 120 130 அவ்வளோதான். நம்ம தேவைன்னா பார்கெயின் பண்ணிக்கலாம். பட் அவங்கக்கிட்ட பார்கெயின் பண்ணி நமக்கு ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. ஸோ அதுவே நமக்கு ரொம்ப லீஸ் ப்ரைஸ் தான். அதனால் கொடுத்துட்டு அப்படியே வாங்கிட்டு வரலாம். பேர்ட்ஸ் தூக்கி மேலே கட்டி வச்சாச்சு. ஏன்னா இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து சுற்றி ஒரு 3-4 பூனை இருக்கும் போல். டெய்லியும் வந்து இந்த பேர்ட்ஸ் கிட்ட ஏதாச்சும் சேட்டை பண்ணிவிட்டு பிடிச்சி கடிச்சு சாப்பிட்ருமோன்ற எனக்கு ஒரு பயம். இங்கேயும் வந்து உட்காந்துட்ருக்கு. எப்படா இந்த பேர்ட்ஸு சிக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கான்னு தெரியல. அதுக்குன்னு எல்லா நேரமும் நம்மளால் இதை வாட்ச் பண்ணிகிட்டு இருக்க முடியல. அதனாலே தூக்கி மேலே கட்டிக்கிட்டேன். மேலெல்லாம் பூனை ஜம்ப் பண்ணதா அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு கண்டிப்பாக வரும். ஏன்னா எனக்கும் வந்துச்சு தான். அதுக்கு தான் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டது. அவர் என்ன பண்ணாது, நாங்கள் அந்த வீட்டில் இருக்கப்போ இந்த விண்டோக்கு வந்து மஸ்கிட்டோ நெட்டு போட்டிருந்தோம் இல்லையா, அதை வந்துட்டு அப்படியே சுற்றி போட்டு டேக் போட்டு விட்டார். சரி இவ்வளோ சேஃப்டி பண்ணி வச்சுருக்குமே, எதையும் தாண்டி பூனை வருமா அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே பார்த்தா நம்ம கேஜுக்கு மேலே ஏறி உட்காந்துட்ருக்கு. அது கொஞ்சம் அறிவு கம்மின்னு நினைக்கிறேன். ஏன்னா கிழிச்சா கண்டிப்பாக அந்த நெட்டு கிழிஞ்சிருக்கும். அப்படியே மேலேயே உட்காந்து பார்த்துட்டே இருந்தது. ஒரு பேர்டும் சிக்கலை. அதுக்கப்புறம் ஓடிடுச்சு. ஆனால் வேறு ஏதோ பிளான் வச்சுருக்குன்னு நினைக்கிறேன். என்றைக்கு இதுங்க சிக்க போகுதுன்னு எனக்கும் பயமாக தான் இருக்குது. நம்ம நைனி குட்டிக்கு வாங்கி கொடுக்கும்போது கரெக்டாக 4 பேர்ட்ஸ் இருந்துச்சு அதில். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த 4ஐயும் சேர்த்து மொத்தம் 12 பேர்ட்ஸ் இருக்குது. இந்த லீவ் விட்டுலேருந்து ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுன்னு கேட்டுகிட்டே இருக்காளா. சரி இன்றைக்கி வந்து பர்கர் பன் மாதிரி ரெடி பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் காலையில் ஈஸ்ட் வந்து போட்டு ஆக்டிவேட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ பன்னுக்கு என்னென்ன ரெடி பண்ணிக்கிறேன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஈஸ்ட் போட்டு ஆக்டிவேட் பண்ணும்போது கொஞ்சமாக சுகர் இல்லை மில்க்கு வார்மான வாட்டர் போட்டு ஆக்டிவேட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் வந்துட்டு கோதுமை மாவு மைதா மாவுன்னு எது வேணாலும் சேர்த்துக்கலாம். அது கூட வந்துட்டு பால் சேர்த்துட்டு பட்டர் வந்துட்டு ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் அளவு மெல்ட் பண்ணி சேர்த்துக்கணும். இது கூட வந்துட்டு ஒரே ஒரு முட்டை வேண்டாம் அப்படின்னு நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆயில் இல்லை பட்டர் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு நான் இன்றைக்கி அகராவோட ஸ்டாண்ட் மிக்சரில் தான் அந்த டோ ரெடி பண்ண போகிறேன். இந்த ஸ்டாண்ட் மிக்சர் வந்துட்டு நான் ஆல்ரெடி உங்ககிட்ட விலாகில் ஷேர் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஈஸியாக டோ ரெடி பண்ணிடலாம். அதுலேயும் நான் வந்து புதுசாக இனோவேட்டாக கண்டுபிடிச்சதுன்னா இடியாப்ப மாவு கூட இதில் தான் இன்றைக்கி ரெடி பண்ணேன். ஸோ பேக்கிங் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்களுக்கு இந்த ஸ்டாண்ட் மிக்சர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டோவுமே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ப்ரெட்டுக்கு பன்னுக்கெலாம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு கொஞ்சம் லூஸாக இருக்கணும் அந்த டோ. நம்ம போட்டு ரொம்ப அந்த சப்பாத்தி பூரி பதத்துக்கெலாம் பசிச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். ரொம்ப ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் வேறு ஒன்றும் டிஃப்ரென்ஸ் தெரியாது. இது அப்படியே ஒரு 4-8 டிவைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து குட்டி குட்டியாக உருட்டிட்டு அப்படியே எடுத்து வச்சுருங்க. அது கொஞ்சம் ஆக்டிவேட் ஆகி நல்லா பன்னு புஸ்ஸுன்னு வரட்டும். அதுக்கப்புறம் எடுத்து நம்ம பேக் பண்ணிக்கலாம். நான் சும்மா அந்த கேக் பேனில் தான் வைக்கிறேன். என்கிட்ட கரெக்டான ட்ரேலாம் கிடையாது. ஸோ இருக்கிறத வச்சு யூஸ் பண்ணிப்போம் அப்படின்ட்டு தான் நான் இதிலேயே பண்ணிட்டேன். டோ ரெடி பண்ணிவிட்டு காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுமே வந்துட்டு மசால் தோசை செய்யலான்னு சொல்லிவிட்டு மசாலாக்காக உருளைக்கிழங்கு வேக வச்சுட்டு அப்படியே ஒரு சில வேலையெல்லாம் பார்க்குறதுக்காக போயிட்டேன். நம்ம முன்னாடி இருந்த வீட்டில் வந்துட்டு நைனிக்கு கம்பெனியே கிடையாது. ஏன்னா அவளும் விளையாடணும்னு நிறைய ஆசைப்படுவாள். பக்கத்தில் குட்டி பசங்களும் எதுவுமே கிடையாதா. ஸோ அவள் மட்டும் தனியாகவே என் கூட விளையாட்டுருப்பா. அப்போ தனியாக சைக்கிள் ஓட்டிகிட்ருப்பா. இப்படியே தான் ஓடிட்டு இருந்துச்சு. ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் ஒரு கூட்டத்தையே சேர்த்துக்கிட்டா. வந்து 2 வீக்ஸ் தான் ஆச்சு. ஆனால் அதுக்குள்ளே எல்லா ஃப்ரெண்டு நேமும் கற்று வச்சுக்கிட்டா. எல்லாருக்கூடையும் இப்போ விளையாட ஆரம்பிச்சிட்டா. நல்லா மிங்கிள் ஆக ஆரம்பிச்சிட்டா. எனக்கு அது வரைக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபிசிக்கலாக நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டா. அது வந்துட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னென்னா சைக்கிள் நல்லா ஓட்டுறா ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்துட்டு. அப்புறம் இந்த ஸ்கூட்டர் ஓட்டுவாங்க இல்லையா, அதுவும் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு ஓட்டிகிட்டு இருக்கா. இந்த சம்மர் லீவ்லாம் வந்துட்டா ஃபஸ்ட்டு எனக்கு ஞாபகம் வர்றது நான் படிக்கும்போது வந்தது தான். அப்போல்லாம் வந்துட்டு பெருசாக கிளாஸ்லாம் கிடையாது. என்ன மிஞ்சி போனால் டைப்ரைட்டிங் கிளாஸ் சேர்த்து விடுவாங்க. அப்புறம் அதை விட்டால் அந்த கம்ப்யூட்டர் கிளாஸ் சேர்த்து விடுவாங்க. நான் அதெல்லாம் எதுவுமே போனதே கிடையாது. நான் எங்கள் அம்மாட்ட கேட்டதுன்னா டான்ஸ் கிளாஸில் சேர்த்து விடுங்க அப்படின்னு தான் கேட்பேன். ஆனால் எதுக்குமே சேர்த்து விட மாட்டாங்க. அப்படியே கூப்பிட்டு ஊருக்கு போயிடுவாங்க. சேர்த்து விடக்கூடாதுலாம் கிடையாது. அப்போ வந்துட்டு அவ்வளோ கிளாஸ்லாம் கிடையாது. இப்போல்லாம் தெருவுக்கு 2 டான்ஸ் கிளாஸ் பாட்டு கிளாஸ்னு இருக்குது. ஆனால் அப்போல்லாம் பார்த்திங்கன்னா யாரோ ஒருத்தவங்க தான் எடுப்பாங்க. அவங்கள தேடி கண்டுபிடிச்சி அங்கே போய் சேர்த்து விடுறதே ரொம்ப கஷ்டம். அதுவும் இல்லாமல் அப்பாவுக்கு வந்து அந்த டைம் தான் பிஸ்னஸ் இருக்கும் இந்த சம்மர் டைமில். அதனால் ஊருக்கு கூப்பிட்டு வந்துடுவார். ஸோ அங்கே வந்துட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அது இன்னும் ஜாலி. நான்லாம் சின்ன வயசில் சைக்கிள் கற்றுக்கின ஞாபகம்லாம் எனக்கு வந்துட்டு இன்னும் மறக்கவே முடியல. எங்கள் வீட்டில் இந்த குட்டி சைக்கிள்லாம் வாங்கி கொடுத்ததே கிடையாது. வாங்கினது வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரே சைக்கிள் தான். அது கொஞ்சம் பெரிய சைக்கிள் தான். பட் கற்றுக்க ஆரம்பிச்சது வந்து எதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த ரெண்ட்டுக்கு வந்து எடுப்போம் இல்லையா, 1 ஹவருக்கு வந்து ₹2 ₹3 அப்படி தான் சொல்லுவாங்க. அது வாங்கிட்டு வருவோம். அப்போ வந்து நான் ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்ட் நினைக்கிறேன், செகண்டோ தேர்டோ எனக்கு ஞாபகம் இல்லை பெருசாக. பட் ஒரே ஒரு சீன் மட்டும் ஞாபகம் இருக்குது. நான் வந்து சைக்கிள் ஓட்டினது எங்கேயோ போய் விடிச்சிக்கிட்டு விழுந்தேன். அது மட்டும் எனக்கு இன்னும் ஞாபகத்தில் இருக்குது. அம்மா அடிக்கடி சொல்லி தான் எனக்கு இந்த கதையுமே இன்னும் ஞாபகத்தில் இருக்குது. என்னென்னா இந்த ரெண்ட்டுக்கு வாங்கிட்டு வந்து தான் ஓட்டிகிட்ருப்போம்மா, அப்போ தான் நாங்கள் கற்றுக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதே மாதிரி இன்னொன்று பார்த்திங்கன்னா, இந்த வீல் வச்ச சைக்கிள்லாம் அப்போ கிடையாது. எனக்கு தெரிஞ்சு இல்லை, மேபி இந்த சிட்டியில் இருந்துச்சான்னு தெரில. பட் எங்கள் ஊர் பக்கம்லாம் அந்த மாதிரிலாம் நாங்கள் பார்த்ததே கிடையாது. நான் அப்போல்லாம் அப்படின்னு சொல்லும்போது உடனே இங்கே ரொம்ப வயசானவங்களும் அப்படின்னு நினச்சிடாதீங்க.
ஏன்னா டக்குன்னு முடிச்சு திரும்பி பார்க்கறதுக்குள்ளே பார்த்தா பயங்கர டெவலப்மெண்ட் டெக்னாலஜி வைஸாக இருக்கட்டும் எல்லாமே பார்த்திங்கன்னா செம்ம இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிடுச்சு. நம்மளாம் ஏதோ அந்த காலத்தில் வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. அதனால நான் அந்த காலத்துலேருந்து வந்த ஆள்லாம் கிடையாது, நானும் 90s கிட் தான். பட் 90s கிட்டில் இருக்கிறவங்களுக்கும் தெரியும் எவ்வளோ சேஞ்சஸ் ஆகிருக்கு கொஞ்சம் வருஷத்துலேயே அப்படின்றது. நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு ஒன்று வந்தாலே டிவி தான். அது கூட ரொம்ப ரேர் தான். இந்த சாட்டர்டே வந்து ஈவினிங் ஒரு படம் போடுவாங்க இல்லையா, சன் டிவிலன்னு நினைக்கிறேன். அந்த படத்துக்காக எத்தனை நாள்லாம் எங்கே உட்காந்து பார்த்துருக்கோம் தெரியுமா. வீட்டில் டெய்லி நியூஸ் பேப்பர் வாங்குவாங்க. ஆனால் நான் என்ன பண்ணுவேன்னா, அந்த காலம் இருக்கு இல்லையா அந்த டிவி ஷோவில் இன்றைக்கி என்ன படம், இந்த சேனல் எந்த படம் அப்படின்னு. இந்த ஜெயா டிவிலாம் அப்போ இருந்துச்சு, அதெல்லாம் இப்போ நிறைய பேர் மறந்துட்டாங்க. ஜெயா டிவி, ராஜ் டிவி அந்த சேனல்லாம் வருதான்னு கூட தெரில. மொத்தம் கேபிளே இப்போல்லாம் நிறைய பேர் வீட்டில் கிடையாது. இந்த ராஜ் டிவிலாம் எப்போ வச்சாலும் நான் அடிக்கடி பார்க்குற படம் வானத்தை போல். ஏன்னா நான் வைக்கும் போதெல்லாம் அந்த படம் தான் ஓடிட்டுருக்கோம் அதில். ஆனால் அந்த லைஃபே ஓரளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப சிம்பிளாக ஜாலியாக நிறைய டைம் இருக்க மாதிரி இருந்துச்சு, ரொம்ப ஹெல்த்தியாக இருக்க மாதிரி இருந்தது, ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருந்தது பேரண்ட்ஸ் கூட. ஆனால் இப்போ வந்துட்டு அப்படியே கொஞ்சம் ஆப்போசிட் தான், ரொம்ப ஓவர் டெக்னாலஜியோட ரொம்ப டெவலப் ஆன மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு. இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கணும்னு தான் நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இப்போ இருக்க பசங்களாம் யூடியூப் பார்த்தா இதுதான் உலகம் அப்படின்ற மாதிரி நினச்சி வளர்கிற மாதிரி இருக்குது. நைனி எப்போ என்ன பண்ணுறான்னா, எப்போ டிவி வச்சாலும் இந்த சைனீஸ் வீடியோ மட்டும்தான் பார்க்குறா. அது ஏன்னு தெரியல, அவங்களோட ஸ்ட்ரீட் ஃபுட்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுவும் இல்லாமல் எங்கிட்ட சைனா கூட்டு போன்னு வேறு கொஞ்ச நாளாக சொல்லிகிட்டு இருக்கா. சரி, இந்த ஸ்டோரி அப்படியே பாஸ் பண்ணிவிட்டு அப்புறமா கண்டினியூ பண்ணுறேன். அதுக்குள்ளே பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு வந்துடலாம். மசால் தோசை ரெடி பண்ணதும் கூட வந்து சூப்பராக ஒரு காஃபி குடித்தா தான் நல்லாயிருக்கும். அதனால சரி இன்றைக்கி அகராவோட காஃபி மேக்கரில் தான் இந்த காஃபி ரெடி பண்ணேன். இதில் வந்து ஃபில்டர் காஃபி பவுடர் தான் யூஸ் பண்ணணும், இன்ஸ்டன்ட் பவுடர் யூஸ் பண்ணக்கூடாது. பவுடரை ஃபில் பண்ணிவிட்டு வச்சிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டிகாக்ஷன் நமக்கு ரெடியாகி வந்துடும். மில்க்குமே பாயில் பண்ண தேவையில்ல, சைடில் வந்து ஃப்ராத் மில்க் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். அந்த ஸ்டீம்லேயே வந்து மில்க் பாயில் ஆகிடும். நீங்கள் கொஞ்சமாக நாட்டு சக்கரையில் ஏதோ ஒரு சுகர்ஸ் ஆட் பண்ணிவிட்டு ஒரு சூப்பரான ஃபில்டர் காஃபி டக்குன்னு ரெடி பண்ணிவிட்டு போயிடலாம். சரி, கதை கேட்குற இன்ட்ரெஸ்ட்டில் சர்ப்ரைஸ் என்னன்னு கேட்க மறந்துடாதீங்க. ஓகே, அப்படியே நம்ம சர்ப்ரைஸ் என்னன்றதை ஓப்பன் பண்ணிவிடுவோமா. சரி, நான் அப்படியே மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் போயிடுறேன். வெயிட், ரெடி, 1 2 3. இங்கே தான் நம்மளோட சர்ப்ரைஸ் இருக்குது. கொஞ்ச நேரத்துக்கு ஒரு சில ஆக்டிங் பார்ப்பீங்க. நானே பாவம் இங்கேயும் எங்கேயும் கேமரா செட் பண்ணி எடுத்திருக்கேன். நானே டோர் நாக் பண்ணி நானே ஓப்பன் பண்ணுற மாதிரி எடுத்திருக்கேன். உங்கள் மைண்ட் வாய்ஸ் கேட்குது. ஸோ இதான் நம்மளோட சர்ப்ரைஸ். என்னென்னா, நம்ம ஸ்பைசி சமையல் சேனலுக்கு ஒரு புது ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணியாச்சு. ரொம்ப நாள் ஆசை, கனவுன்னு கூட சொல்லலாம், நமக்குன்னு ஒரு ஸ்டுடியோ இருக்கணும் அப்படின்னு. இது வந்துட்டு சரி 1 மில்லியன் வரட்டும், அப்போ தான் நம்ம இதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். 1 மில்லியன் தாண்டி ரொம்ப நாள் ஆகிடுச்சு, கொஞ்சம் லேட்டு தான். பட் இந்த வீட்டெலாம் கொஞ்சம் மாற்றணும், ஷிஃப்ட் பண்ணோம் அப்படின்றதுனாலே தள்ளி வச்சுருந்தேன். பட் இது கொஞ்சம் ரைட் டைம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ எல்லாத்தையுமே ரெடி பண்ணியாச்சு. இது முழுக்க முழுக்க நானும் ஹஸ்பண்டும் சேர்ந்து டிசைன் பண்ண ஒன்று. ஏன்னா எந்த ஒரு இன்டீரியர் டிசைனையும் கூப்பிட்டு இதெல்லாம் பண்ணி கொடுங்க அப்படின்னு யாருக்கிட்டையும் கேட்கல. இது ஒரு கார்பெண்டரை கூப்பிட்டோம், இந்த மாதிரிலாம் ஒன்று ரெடி பண்ணி தாங்க ஒரு போர்டுன்னு சொல்லிவிட்டு அவரே ரெடி பண்ணி கொடுத்தாரு. அதை அப்படியே பேக்ரவுண்டில் வச்சுட்டோம். மற்றபடி இதில் என்னென்ன திங்ஸ்லாம் வச்சா இன்னும் கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும் அப்படின்றதுலாம் ரூம் போட்டு யோசிச்சா கூட அந்தளவுக்கு யோசிச்சுட்டு என்னன்னு தெரியல. ஆனால் மண்டையை போட்டு கசக்கி ஒரு சிலதெல்லாம் வாங்கியிருக்கேன். அமேசான், மீஷோன்னு 2 ஆப்பில் தான். இதுக்கு யாருமே இன்வெஸ்ட் பண்ணலை, இன்வெஸ்டர்ஸ்லாம் யாரும் கிடையாது. நீங்கள் உடனே உங்களுக்கு யாரும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அதனால தான் நீங்கள் இப்படிலாம் பண்ணியிருக்கீங்கன்னு தயவுசெய்து சொல்கிறாதீங்க. நாங்கள் ஏர்ன் பண்ண மணியில் பில் பண்ண ஒரு ஸ்டுடியோ, அவ்வளோதான். இதுக்கப்புறம் ஸ்பைசி சமையலில் வரப்போகிற ரெசிபி எல்லாமே இங்கேருந்து தான் வரும். கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி வந்துட்டு இந்த மினியேச்சர்லாம் பயங்கர ஃபேமஸாக இருந்துச்சு இல்லையா, அந்த டைமில் எனக்குமே ஒரு ஆசை வந்துட்டு நம்மளுமே ஒரு மினியேச்சர் சேனல் ஓப்பன் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு ஆசையில் வாங்கினது தான் இது எல்லாமே. இதை வாங்கினதோட சரி, ஆனால் ஒரு நாள் நான் வீடியோவில் யூஸ் பண்ணதே கிடையாது. பெரிய பெரிய திங்ஸே வாங்கிடலாம் போல். ஆனால் அந்த மினியேச்சர் பயங்கர காஸ்ட்லியாக போச்சா, சரி நமக்குலாம் சரிப்பட்டே வராது, ஏன்னா இதுக்கு மேலே போச்சுன்னா ரொம்ப பட்ஜெட் எகிரிடுன்னு சொல்லிட்டு நான் அதோட அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன். இந்த பிளெயினாக இருக்க இடத்த வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கலர்ஃபுல்லாக மாற்றலான்னு நினச்சிட்ருக்கேன். நல்லா இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் நல்லா இருக்குன்னு கொஞ்சமாச்சும் சொல்லுங்கள், ஏன்னா எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். இல்லை உங்களுக்கு ஏதாச்சும் சஜஷன் இருக்குது அப்படின்னாலும் தாராளமாக சொல்லலாம். யுவர் சஜஷன்ஸ் ஆர் ஆல்வேஸ் வெல்கம். இந்த சின்ன சின்ன கோட்ஸ் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி இதெல்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி எல்லாமே ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். நமக்கு எதுக்கு அடுத்தவங்க வம்பு, நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு போயிடுவோம் அப்படின்னு தான் நிறைய பேர் அவங்க லைஃப்பை பார்த்து போயிட்டுருக்கோம். ஆனால் இதுலேயும் ஒருத்தவங்க நடுவில் வந்துட்டு நம்மளை ஏதாச்சும் கொஞ்சம் உசுப்பேற்ற மாதிரி பேசினாங்கன்னா உடனே ஒரு கோவம் வந்து நம்ம கண்டிப்பாக ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு பண்ணுவோம்ல, அந்த மாதிரி தான் எனக்கு ஒரு நாள் ஆயிடுச்சு. அந்த ஒரு நாள் வந்துட்டு ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி, அந்த கதையை தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். ஏன்னா ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் தான் நினைக்கிறேன். அப்போ வந்துட்டு ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்ச கொஞ்சம் க்ளோஸான ஃப்ரெண்டு தான் ஒருத்தவங்க.
அப்போ தான் ஆக்சுவலாக நம்மளோட ஸ்பைசி சமையல் சேனல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளில வர ஆரம்பிச்சது. ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்துட்டு நான் லாங் வீடியோஸ்லாம் போட்டுட்ருக்கும்போது பெருசாக ரீச் இல்லை. பட் ஷார்ட்ஸ்னு ஒன்று வந்தப்போ தான் நிறைய ரீச் இருந்துச்சு. அப்போ அவங்க என்கிட்ட கேட்ட ஒரு வார்த்தை என்னென்னா, அந்த ஃபங்க்ஷன் அப்போது, என்ன பெருசாக ஷார்ட்ஸ் மட்டும் தானே ஓடுது, இதில் என்ன இருக்க போகுது, அது ஓடுறதுக்கு ஓடாமலே இருக்கலாமே அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க. அது வந்து எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகிடுச்சு. ஆனால் உண்மையை சொல்லப்போனால் ஷார்ட்ஸில் வந்து பெருசாக ஏர்னிங்லாம் இருக்கவே இருக்காது. நல்ல ரீச் இருக்குமே தவிர ஒரு ஏர்னிங்குமே அதில் இருக்காது. பட் இருந்தாலும் நம்மளோட ஹார்ட் ஒர்க் தான் அங்கே பேசும். ஏன்னா நம்ம என்ன தான் ஒரு ஷார்ட்ஸ் 60 செகண்ட் தான் போட போகிறோம் அப்படின்னா, ஒரு ரெசிபி பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுன்றது கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். ஸோ அதை நம்ம எடிட் பண்ணி 60 செகண்ட்க்கு கொண்டு வந்து கொடுக்கணும். ஸோ அது வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான். ஏன்னா பெரிய ரெசிபிலாம் எடுத்துகிட்டா இன்னும் கஷ்டம். ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிடும். நிறைய பேர் கமெண்ட்ஸ்மே கேட்குறீங்க, கொஞ்சம் ஸ்லோவாக பேசுங்க அப்படின்னு. ஸோ அதுக்கு இதுதான் மெயின் ரீசன். 60 செகண்டுக்கு மேலே நம்மளால் அதில் ஒன்றுமே பண்ண முடியாது ஷார்ட்ஸில். ஸோ அன்றைக்கி அவங்க என்கிட்ட சொன்ன வார்த்தை தான் எனக்கு இப்போ வரைக்குமே ஓடிட்டே இருக்குது. இன்னும் நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணணுன்றது மட்டும்தான் அதிகமாக மைண்டில் இருக்கும். ஒரு சூறாவளி கிளம்பிதே அப்படின்னு ஒரு வேகத்தில் ஆரம்பித்தது தான் நம்ம ஸ்பைசி ஹோம் சேனல். அதை ஆரம்பித்த உடனே வந்த பயம் கண்டிப்பாக இப்போ வார்த்தையால் சொல்லவே முடியாது. அந்த பயம் ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம ஃபேஸை தான் காமிச்சு பண்ண போகிறோம் அப்படின்னும்போது நம்மளை எப்படி ஏற்றுப்பாங்க அப்படின்றது தான் ஒரு பெரிய பயம். ஆனால் இப்போ நான் இந்த அளவுக்கு ஃப்ரீயாக பேசுகிறேன் அப்படின்னா அதுக்கு நீங்கள் மட்டும்தான் காரணம். இப்போதைக்கு நான் வாங்கின திங்ஸ் வச்சுட்டு சூப்பராக டெக்கர் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு சில க்ரீப்பர்ஸ்லாம் வாங்கணும். அதுக்கு தான் மேலே இருக்க ஒரு ரேக் அப்படியே விட்டு வச்சுருக்கேன். ஏன்னா அங்கே வச்சு நான் அழகாக அப்படியே கீழே தொங்குற மாதிரியே இருக்கும். இன்னும் ஒரு சில மசாலா பாக்ஸ்லாம் ஆர்டர் பண்ணியிருக்கேன் மீஷோவில் தான். அது வந்துச்சுன்னா ஃபில் பண்ணி வச்சோன்னா இன்னும் கொஞ்சம் ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்கும். இந்த ஸ்டுடியோ லைட் வந்துட்டு இப்போ தான் வாங்கியிருந்தேன். நல்லா பிரைட்டாக இருக்கும். ஸ்பைசி சமையலுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். சரி ஆரம்பிச்சிடலாமா? ஸோ நம்ம ஸ்பைசி சமையல் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணியாச்சு. எந்த ஒரு ஓப்பனிங்குமே யாரையாச்சும் கெஸ்ட்டெல்லாம் கூப்பிட்டு தான் பண்ணுவாங்க. பட் நமக்கு அவ்வளோலாம் தேவையில்லைங்க. என்னை பொறுத்த வரைக்கும் உங்கள் எல்லோரும் முன்னாடியும் நான் இதை வந்து ஓப்பன் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ அதை பண்ணிவிட்டேன். அப்படியே முடிஞ்சால் 2 கிளாப்ஸ் போட்டு ரிப்பன்லாம் கட் பண்ண முடியல. பட் பரவாயில்ல, கிளாப்ஸ் போட்டுட்டு உங்கள் வீட்டு பிள்ளையாக நினச்சி அப்படியே கொஞ்சம் ஆசீர்வாதம் பண்ணிங்கன்னா இன்னும் ஹாப்பி ஆகிடுவேன். ஸோ அவ்வளோதான், இப்போதைக்கு இந்த செட்டெல்லாம் முடிஞ்சிருச்சு. இது அப்படியே இருக்கட்டும். நம்ம நாளைக்கு வந்து இங்கே கண்டினியூ பண்ணுவோம். சரி லஞ்ச் ரெடி பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு தான் வந்துட்டேன். இன்னும் மற்ற வேலையெல்லாம் பார்க்கலான்னு போயிட்டேன். காலை நம்ம டோர் ரெடி பண்ணோம் இல்லையா, நைனி குட்டிக்கு அதை பார்த்தது எப்படி இருந்துச்சோ தெரில. நல்லா ரைஸ் ஆகி இந்த பண்ணை டப்புன்னு ஒரே தட்டிட்டா. அகாராவோட ஏர் ஃப்ரையரில் தான் இந்த பண்ணை ரெடி பண்ண போகிறேன். கரெக்டாக அந்த கேட்லாகில் பார்த்தா ஒரு 5 மினிட்ஸ் தான் கொடுத்துருந்தாங்க. அதுக்குள்ளே எப்படி ரெடி ஆகும், சரி எதுக்கும் ஒரு 25 மினிட்ஸ் வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சேன். பட் வந்து நான் பாதிலே ஆஃப் பண்ணிட்டேன். ஏன்னா அது கரெக்டாக 7 மினிட்ஸ்லேயே ரெடி ஆகிடுச்சு. ஒரு நாள் ஈவினிங்காக நம்ம இருந்த பழைய வீட்டுக்கு போயிட்டு அங்கே ஆலோவேரா வந்து விட்டுட்டு வந்துட்டேன். அந்த பாட்டோட விட்டுட்டு தான் வந்துட்டேன். மறந்துட்டேன் போல், அந்த இடத்துல நிறைய செடி இருக்குவே. சரி வெறும் ஆலோவேரா மட்டும் எடுத்துகிட்டு போவோன்ட்டு அதை மட்டும் கொண்டு வந்துட்டு இங்கே வச்சுட்டேன். ஒரே ஒரு பிரச்சனை தான் அந்த வீட்டில். என்னென்னா எப்போ பாரு இந்த குட்டி குட்டியாக ஃப்ராக் வந்துடுது பேக் சைடு வழியாகவே. அந்த நெட்டு டோர் வந்து எப்பயும் க்ளோஸ் பண்ணியிருக்கணும். கொஞ்சம் ஓப்பன் பண்ணிட்டோம், எங்கேருந்து எது எகிரி குச்சி வருதுன்னே தெரிய மாட்டேங்குது. ஆலோவேராவை இந்த மாதிரி பேக்கில் வைக்கிறத விட்டுட்டு மண்ணில் வச்சுனா, அதாவது லேண்டில் நல்லா சூப்பராக ஸ்ப்ரெட் ஆகும். பட் ஆனால் இப்போ அந்த இடத்துல செடி இருக்குது, வேறு ஒரு பிளான்ட் வைக்கலான்னு இருக்கேன். அதனால தான் விட்டுட்டேன். பண்ணு நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கரெக்டாக 7 மினிட்ஸ் தான் ஆச்சு. நானே ஷாக் ஆகிட்டேன். கொஞ்சம் ஆறுனதும் அப்படியே அழகாக சாஃப்ட் ஆகிடும். இதுக்கு மேலே லைட்டாக பட்டர் அப்ளை பண்ணிவிடுங்க, இன்னும் சாஃப்ட் ஆகிடும். நான் சொன்னேன் இல்லையா, இந்த வெயிலுக்கு வந்துட்டு தண்ணி, இளநீர், மோர்னு எல்லாமே கலந்து குடிங்க. ஏன்னா அப்போ தான் நிறைய குடித்த மாதிரி நமக்கும் இருக்கும். நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன்னா, இப்போ இந்த டீடாக்ஸ் வாட்டர் போடணுன்னு வாங்கி வச்ச கிளாஸில் டெய்லியும் மோர் போட்டு வச்சிட்ருக்கேன். ஏன்னா டீடாக்ஸ் வாட்டர் போட்டோன்னா அதை நான் மட்டும்தான் குடிக்கிறேன். ஹஸ்பண்ட் குடிக்க மாட்டார், பாப்பாவும் குடிக்க மாட்டா. சரி அட்லீஸ்ட் மோர் போட்டு வச்சுட்டா எல்லாருமே கொஞ்சம் எடுத்து குடிச்சிப்பாங்க அப்படின்ட்டு இது ஃபுல்லாகவே ஃபில் பண்ணி வச்சுட்டேன். ஆஃப்டர்நூன், மார்னிங் அந்த மாதிரி எப்போ வச்சாலும் சரி ஈவினிங்குள்ளே காலி ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. எங்கள் அப்பா இந்த மாதிரி தான் பண்ணுவார். நாங்கள் லீவில் ஊரில் இருக்கும்போது, ஊரில் வந்து சொல்லவே தேவையில்ல, பால் வந்து செம்ம திக்காக கிடைக்கும். அதனால் நீங்கள் கொஞ்சம் பால் போட்டாலே நல்லா திக்காக இருக்குமோ அந்த தயிர். ஸோ அதே மாதிரி என்ன பண்ணுவார், அப்பா டெய்லியும் ஒரு 2 லிட்டர் அளவுக்கு பால் வாங்குவார். டெய்லியுமே அந்த 2 லிட்டருமே காய்ச்சி தயிர் தான் போடுவார். காலையிலே என்ன பண்ணுவாருன்னா, ஒரு பெரிய பாத்திரத்தில் அந்த 2 லிட்டர் தயிரில் 3/4 தயிரை ஊற்றிட்டு நல்லா தண்ணி ஊற்றி மோர் ரெடி பண்ணி வச்சுருவார். நாங்கள் எப்போல்லாம் வேணுமோ அப்போல்லாம் குடிச்சிருவோம். அந்த ஈவினிங் வரைக்கும் நிறைய குடிச்சிருவோம். ஸோ அப்போல்லாம் இந்த மாதிரி ஹீட் ஆகிறது உடம்பு, அந்த மாதிரி பிரச்சனை நான் ஃபேஸ் பண்ணதே கிடையாது ஒரு நாளுமே. இங்கே ஃப்ராக்லாம் வருது சின்ன சின்னதாக, எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குன்னு சொன்னால், பயன்றதை விட கொஞ்சம் லைட்டாக அருவருப்பாக தான் இருக்கும், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாருக்குமே பயம் இல்லைன்னு சொல்ல முடியாதுல்ல. ஒரு சிலருக்கு ஒரு சிலர் பார்த்தா பயமாக இருக்கும். அந்த மாதிரி தான் நான் மேரேஜ் ஆன புதுசில் வந்துட்டு ஒரு சிங்கிள் பிஹெச்கே வீட்டில் தான் நாங்கள் இருந்தோம்.
அப்போ வந்துட்டு நான் கன்சீவாக இருந்தேன், பாப்பா பொறக்கல. ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, நாங்கள் வந்து சரவணா ஸ்டோர்ஸ் போயிட்டு வந்தோம்னு நினைக்கிறேன் வீட்டுக்கு. வெளியில் வந்து லைட் போடாமலே போயிட்டோம். அப்போ போனப்போ வீட்டுக்கு வந்துட்டு சரி லைட்டும் போடல, டார்ச்சும் அடிக்கவே இல்லையா, போய் கேட்டை ஓப்பன் பண்ணலான்ட்டு போனது தான் என் கால்கிட்ட என்னமோ தட்டிட்டு போன மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. அப்புறம் என்னடா ஏதோ போகுது அப்படின்னு சொல்லிட்டு லைட் ஆன் பண்ணி பார்த்தா இவ்வளோ நீட்டுக்கு ஒரு பாம்பு போகுது. அங்கே வந்து வெளியிலே வாஷிங் மிஷின் வைக்கிற மாதிரி இருக்கும், சின்ன கிரில் இருக்கும், அதுக்குள்ளே தான் வாஷிங் மிஷின் வைப்போம். அந்த கிரில் தாண்டி தான் வீட்டுக்குள்ளேயே போகிற மாதிரி இருக்கும், மெயின் டோர் இருக்கும். நான் என்ன பண்ணேன்னா என் காலை தட்டிட்டு போனது டார்ச் போட்டு பார்த்து நல்லா பயந்துட்டேன். உடனே லைட் எல்லாத்தையும் போட்டுட்டு பக்கத்தில் இருக்கவங்க எல்லாரையும் அழைச்சிட்டு மாடியிலே ஹவுஸ் ஓனர் இருப்பாங்க, அவங்களையும் அழைச்சி பார்த்தா அந்த வாஷிங் மிஷின் பின்னாடி போய் ஒளிஞ்ச மாதிரி தான் இருந்தது. ஆனால் அங்கே தான் போச்சு, எல்லாருமே அதை பார்த்தாங்க அது போனதை. அப்புறம் கொஞ்ச நேரத்தில் வாஷிங் மிஷின்லாம் தள்ளிட்டு பார்க்குறான், எங்கே போச்சுன்னே தெரியல. அகாரோலேருந்து இந்த 4 ருபீஸ் செட்டு கிரானைட் குக்வேர் அனுப்பிச்சிருந்தாங்க. இதில் வந்துட்டு ஒரு சாஸ் பேன், ஒரு சாஸ் பாட், பிரியாணி பாட், அப்புறம் வந்துட்டு ஒரு ஃப்ரை பேன் இருக்கும். எல்லாமே இண்டக்ஷன் பேஸ்ட், அப்புறம் உட்டன் பேஸில் வந்துட்டு ஹேண்டிலுமே கொடுத்துருப்பாங்க. யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா தான் இருக்கும். ஃப்ரை பேன் தவிர மற்ற எல்லாத்துக்குமே லிட் இருக்கும், ஆனால் அதையுமே நீங்கள் இதுக்கும் மேட்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். சாரி அந்த கதையை பாதிலே விட்டோம் பார்த்தீங்களா, இருங்க கண்டினியூ பண்ணுறேன். அப்புறம் ஹவுஸ் ஓனர் வந்துட்டு என்ன பண்ணாரு, அந்த ஃபாரஸ்ட் ரெஸ்கியூ டீமுக்கு வந்துட்டு கால் பண்ணிவிட்டு ஒரு 2 பேர் வந்திருந்தாங்க. அவரும் வந்துட்டு வாஷிங் மிஷினை திருப்பி போட்டு தேர்றாரு, தள்ளி வச்சுட்டு தேர்றாரு, காணோம். சரி பின்னாடி அந்த அவுட்லெட் பைப் ஒன்று போகுது இல்லையா, சரி அதுக்குள்ளே தான் போயிருக்கோம் அப்படின்னு கடைசியாக கன்ஃபார்ம் பண்ணாங்க. பண்ணிவிட்டு அப்புறம் எப்படியும் ட்ரைனேஜில் போய் இறங்கியிருக்கும், அப்படியே செத்துருக்குள்ள எங்கேயாச்சும் ஓடி இருக்கும், இதுக்கப்புறம் வராது அப்படின்னு சொல்லிட்டாரு. பட் அவர் சொன்னது ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலும் எனக்கு அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக தூக்கமே வரல. உடம்பெல்லாம் அப்படியே நடுங்கிக்கிட்டே இருந்தது. அதோட முடிவு பண்ணேன், அன்னிலேருந்து 1 வீக் தான் உடனே வேறு வீடு மாற்றிட்டு தான் நான் 2nd ஃப்ளோர் போய் உட்காந்துட்டேன் அதுக்கப்புறம். அதனால் எப்போ வீடு பார்த்தாலுமே இந்த கிரவுண்ட் ஃப்ளோரே வேண்டான்னு சொல்கிற ஆள் தான் நான். ஆனால் ஏதோ இந்த வீடு வந்து எனக்கு செட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டேன். பட் வந்துட்டு இங்கேயும் பாம்பு வராதுலாம் சொல்ல முடியாது, ஏன்னா இங்கேயும் சுற்றி க்ளீனாக தான் இருக்குது. ஆனால் எங்கேருந்து எப்போ எது வருதுன்னே தெரிய மாட்டேங்குதுல்ல. ஸோ நம்ம வந்து கேர்ஃபுல்லாக இருந்துக்க வேண்டியதாக இனிமேல் அப்படின்ற மாதிரி தான் நினச்சிட்ருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் எதையும் போட்டு அடைக்காமல் கொஞ்சம் க்ளீனாக வெளில வச்சுக்கிட்டாலே போதும், எதுவும் வந்து சேராது அப்படின்ற மாதிரி தான் இனிமேல் பண்ணணும். அந்த ஸ்டார்டிங்கில் சொன்னேன் இல்லையா, இந்த கடவுள் நம்பிக்கை வந்து இருந்துச்சு, ஆனால் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிச்சு அப்படின்னு. அதை வந்துட்டு ஏன்றதை சொல்கிறேன். இந்த எக்ஸாமுக்கு போகிறப்பெல்லாம் வேண்டிட்டு போகிறது இதெல்லாம் வந்துட்டு சும்மா ஒரு சில்லி ரீசன் தான். பட் மேஜராக ஒரு ரீசன் என்னென்னா, நான் வந்துட்டு அப்பா கோவிட்டில் இருக்கிறப்போ நான் வேண்டாத நாளே கிடையாது, டெய்லியும் வேண்டிகிட்டு இருப்பேன். யாராக இருந்தாலுமே சரி, நம்ம ஒன்று வேண்டிக்கிறோம் அப்படின்னா அது நடந்தால் தானே நமக்கு ஒரு நம்பிக்கை வரும். ஸோ ஒன்றுமே நடக்கலை அப்படின்னும் போது நமக்கு எப்படி அந்த நம்பிக்கை இருக்கும் ஸ்ட்ராங்காக, சொல்லுங்கள் பார்ப்போம். நான் அவ்வளோ ப்ரே பண்ணியும் அப்பா கிடைக்கவே இல்லை அப்படின்னும் போது தான் எனக்கு அந்த நம்பிக்கையே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து நானும் இல்லை, இந்த கொரோனாவில் இறந்த எல்லாருக்குமே தோணியிருக்கும், யாராச்சும் வந்து காப்பாற்ற மாட்டாங்களா அப்படின்னு. ஆனால் யார் வந்திருப்பா, நடக்கிறது நடந்துடுச்சு, அவ்வளோதானே. உடனே இதை ஒரு ரீசனாக எடுத்துகிட்டு இவங்க கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு சொல்கிறாங்க அப்படி இப்படின்னு வந்து தயவுசெய்து கமெண்ட் பண்ணிடாதீங்க. ஏன்னா அந்த இடத்துல இருந்து நின்று அனுபவிச்சவங்களுக்கு மட்டும்தான் அந்த வலி என்னன்னு புரியும். அந்த ரீசன் ஏன்றதையும் நான் சொல்லியிருக்கேன், அது நீங்கள் கிளியராக கேட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரியும். வீடு ஷிஃப்ட் பண்ணுறோன்றது சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு வாரத்தில் சொல்லிட்டோம் வீடு மாற்றுறோம் அப்படின்னு. ஆனால் அதுக்கு பின்னாடி எவ்வளோ வேலை இருக்குது. நான் கொண்டு வந்து வச்ச சீக்கிரமாக இங்கே ஆர்கனைஸ் பண்ணதுக்கு ஒரே காரணம் அம்மா தான். அங்கேருந்து பேக் பண்ணும்போது ஹஸ்பண்டு, அண்ணா, தம்பின்னு எல்லாருமே இருந்தாங்க. கொண்டு வந்து எல்லாத்தையும் இங்கே வச்சுட்டாங்க. ஆனால் இங்கே பிரித்து யார் எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணுறது, நான் ஒரு ஆளாக கண்டிப்பாக என்னால் செய்யவே முடியாது. ஆனால் அம்மா என்ன பண்ணாங்க, ஃபாஸ்ட்டாக எல்லாத்தையும் டக்கு டக்குன்னு ஓப்பன் பண்ணி இது எங்கே வைக்கணும் அது எங்கே வைக்கணும்னு எல்லா வேலையும் அவ்வளோ கரெக்டாக முடிச்சிட்டாங்க. ஸோ எதெல்லாம் தேவை எதெல்லாம் தேவையில்லை அப்படின்றது இதுக்கே நான் வந்துட்டு அவங்கள கூப்பிடவே இல்லை. சரி டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அவங்கள வேறு பாவம் எதுக்கு நம்ம அழைச்சி அவங்களுக்கு வேறு கொஞ்சம் வேலையை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லியிருந்தேன். ஆனால் அவங்க தான் அம்மா வச்சு அவங்களுக்கு தான் மனசு கேட்கவே கேட்காது, உடனே கிளம்பி ஓடி வந்துடுவாங்க நான் கஷ்டப்படக்கூடாதுன்னு. ஆனால் அம்மா வந்துட்டு அப்படி தான், எல்லா அம்மாவுமே சொல்கிறேன். ஏன்னா நம்ம வந்துட்டு அங்கே ஏதாச்சும் ஒன்றுனா போகணுமா அப்படின்னு யோசிப்போம் 1க்கு 2 தடவை. ஆனால் அவங்க வந்துட்டு நமக்கு ஒன்றுனா ஒரு டைம் கூட யோசிக்கவே மாட்டாங்க, உடனே கிளம்பி வந்துடுவாங்க. எனக்கு வந்து இந்த லிவிங் ஏரியாவே கொஞ்சம் எம்டியாக இருந்த மாதிரி இருந்தது, இந்த ஃபோட்டோஸ்லாம் இங்கே இல்லாமல். ஏன்னா அந்த வீட்டில் கண் எதிர்க்கவே இருக்குமா, ஆனால் இங்கே வந்துட்டு எங்கடா வைக்கிறதுன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். சரி பெட்ரூமில் வைக்கலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன். பட் அங்கே வச்சாலுமே இந்த வால் ஸ்டிக்கர் ஹூக் இருக்கு இல்லையா, அதை மாட்டிட்டு தான் சரி 2 சைடு கட்டி வைக்கணும் அப்படின்ற மாதிரி தான் பிளான் பண்ணேன். பட் வந்துட்டு ஹஸ்பண்ட் வந்து சூப்பரான ஐடியா கொடுத்தாரு. நீ வந்து வால் ஹூக்லாம் எதுவும் மாட்ட வேண்டாம், இந்த விண்டோலேருந்து அந்த விண்டோவுக்கு கனெக்ட் பண்ணி விட்டுரு அந்த ரோப், அதுவே போதும் கரெக்டாக இருக்கும் அப்படின்னாரு. அதே மாதிரி இதுக்கும் அதுக்கும் கரெக்டாக ஒரு 2 ரோ வந்துச்சு, சூப்பராக ஃபிட் ஆகிடுச்சு இந்த இடத்துல. ஸோ இது வச்சதுக்கப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருந்துச்சு. ஏன்னா இது நம்ம பார்த்தே இருந்துட்டோமா, திடீர்னு இந்த இடம் எம்டியாக இருக்கும்போது ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. பட் வச்சதுக்கப்புறம் ஐம் ஹாப்பி. இதில் இருக்க ஃபோட்டோஸ் வந்துட்டு எங்களுக்கு என்கேஜ்மெண்ட் ஆனதுல வந்துட்டு கொஞ்சம் சில கேண்டிடேட் மட்டும் அந்த மாதிரி தான் இருக்கும். அதாவது பாப்பா பிறந்து அதுக்கப்புறம் 4 வயசு இருக்க வரைக்கும் தான் இருக்கும்.
இன்னும் 4 to 5 அப்புறம் 5 to 5.5 ஆகுது இப்போது. ஸோ இந்த 1.5 வருஷத்துக்கான ஃபோட்டோஸ் வந்து ஒரு சில கிளிப்லாம் மிஸ் ஆகுது. ஸோ அதெல்லாம் புதுசாக வந்துட்டு போயிட்டு டெவலப் பண்ணிட்டு வருவோம் அந்த பிக்சர் மட்டும் கொடுத்து அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். பார்ப்போம். அந்த ரோப்பில் கொஞ்சம் பிளேஸ் இருக்குல்ல, ஒரு 4 ஃபோட்டோ மட்டும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி வைக்கலான்னு இருக்கேன். கொஞ்சம் ஈவினிங்காக அப்படியே ஏபிசி ஜூஸ் போடலான்னு பார்த்தேன். எனக்கு, பாப்பாவுக்கு, ஹஸ்பண்டுக்கு 3 பேருக்கும் சேர்த்தே போட்டுறது இப்போலாம். ஏன்னா எப்பயுமே வந்துட்டு ரொம்ப ராவாக இருக்குது வேண்டாம் அப்படின்னு ரொம்ப பண்ணுவார் குடிக்கிறதுக்கு. ஆனால் இப்போ வந்துட்டு ஆப்பிள்லாம் சேர்த்து போடுறேன். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு ஆப்பிள் போட்டேன்னா அந்த ஸ்வீட்னஸ் நல்லா இருக்கா. ஸோ அதனால் வந்துட்டு எதுவும் வாய் பேசாமல் அழகாக குடிச்சிடுறாரு. வீட்டில் குழந்தைங்க தான் ஜூஸ்லாம் குடிக்கிறதுக்கு அடம் பண்ணுவோம். ஆனால் நைனி வந்துட்டு இந்த ஜூஸ்லாம் கொடுத்தா அழகாக குடிச்சிருவா. ஆனால் ஹஸ்பண்ட் கிட்ட தான் கொஞ்சம் கெஞ்சி கெஞ்சி கொடுக்க வேண்டியதாக இருக்கும், குடிங்க குடிங்கன்னு. அகரோலேருந்து இந்த ஸ்லோ ஜூஸர் நமக்கு அனுப்பிச்சிருந்தாங்க. இது வந்துட்டு எப்படின்னா கரும்பு ஜூஸே போடுற அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான மிஷின் தான். இது வந்து பிபிஏ ஃப்ரீ கண்டெய்னர் தான். இதுலேருந்து தான் நமக்கு வந்து ஜூஸ் எல்லாமே கலெக்ட் ஆகி நம்ம வெளில ஓப்பன் பண்ணிக்கலாம். இது கூட வந்துட்டு நமக்கு 2 ஃபில்டர், ஒரு ஃபில்டர் சப்போர்ட் இருக்கும். அதுக்கப்புறம் இது கூட இன்னொன்று இருக்குன்னா அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் போடுறோம் இல்லையா, அதுக்கான ஒரு இதுவுமே இருக்கும், கண்டெய்னருமே. இது வந்துட்டு கிரைண்டர். இது வந்து செம வெயிட்டாக இருக்குது. இந்த கோல்ட் ப்ரெஸ் மெத்தடில் அந்த டெக்னாலஜியில் தான் வந்துட்டு இது யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்துட்டு ஃபீடர். இதுக்குள்ளே தான் நம்ம வந்துட்டு கேரட்டோ ஆப்பிள் எதுவாக இருந்தாலும் இதுக்குள்ளே தான் போட போகிறோம். ஒரு நைஃப் இருக்குது. ஸோ நீங்கள் பெருசாக போட்டாலுமே அதை அழகாக கட் பண்ணிவிட்டு தான் உள்ளே போய் நம்ம கிரைண்ட் ஆகும். இது கூட வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ஃபில்டர், அப்புறம் ட்ரை ஃப்ரூட்ஸ் கண்டெய்னர். இது வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ப்ரஷ் இருக்குது. இது கூடவே வந்து பல்ப்பும் அப்புறம் ஜூஸ் கலெக்ட் பண்ணுற மாதிரி 2 கண்டெய்னரும் இருக்குது. நம்ம வந்து ஆன் பண்ணிக்கலாம் அண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். அதை விட்டு நமக்கு எங்கேயா ஸ்டக் ஆகிடுச்சு அப்படின்னா லைட்டாக அந்த ரீவைண்ட் பண்ணி விட்டுட்டுனா கொஞ்சம் அப்படியே ரிலீஃப் ஆகி விட்டுரும். ஆனால் இது யூஸ் பண்ணும்போது எனக்கே ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு. நான் வந்து பாதி ஆப்பிள் அப்படியே கட் பண்ணி போட்டேன். முழுசாக கேரட்டை போட்டுட்டு லைட்டாக மேலே வந்து அந்த ப்ரெஷர் ஒன்று இருக்கும் இல்லையா, அதை வச்சு நம்ம லைட்டாக புஷ் பண்ணோன்னா அப்படியே உள்ளே அப்படியே அழுந்தும். வெளில ஃபுல்லாக சக்கை தனியாக ஒரு சைடு வந்துடும், ஒரு சைடு ஃபுல்லாக ஜூஸ் வந்துடும். ஸோ தண்ணிலாம் மிக்ஸ் பண்ணாத ஒரு பியூரான ஜூஸ். இதில் வந்துட்டு இந்த நியூட்ரிஷன் வேல்யூலாம் குறையுது அப்படின்ற மாதிரிலாம் கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா நம்ம இதுவே மிக்ஸிலெலாம் போட்டு அரைச்சோன்னா கொஞ்சம் ஹீட் ஆகும், அதனால ஒரு சில வேல்யூஸ்லாம் குறையுன்னுவாங்க. பட் இது வந்துட்டு இந்த கோல்ட் ப்ரெஸ் டெக்னாலஜி அப்படின்றதுனால ஃபஸ்ட்டு ஹீட் ஆகலை. அண்ட் தென் அந்த ஜூஸ் குடிக்கும் போதுமே வந்துட்டு வெறும் அந்த பிளெயின் தண்ணி குடிக்கிற மாதிரிலாம் இல்லை, லைட்டாக அந்த ஃபைபர் கண்டென்ட்டோடவே இருக்க மாதிரி தான் இருக்குது. ஸோ என்னோடய ரெக்கமெண்டேஷன் இது தாராளமாக வாங்கலாம். ஏன்னா இந்த டைமில் கண்டிப்பாக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த அகரா ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அப்படியே ஜூஸ் போட்டு குடிச்சிட்டு கொஞ்சம் மேலே வந்துட்டேன். இந்த ரூம் வந்துட்டு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் ஆகிட்டே இருக்குது. ஓரளவுக்கு பண்ணிட்டேன். ஸோ இதான் லாஸ்ட். இன்னும் கொஞ்சம் துணி மட்டும் அப்படியே மடித்து வச்சதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணேன்னா இந்த ரூம் பக்காவாக நீட்டாகிடும். இந்த ரூமில் வந்துட்டு பாப்பாவுக்கு ஒரு டிவி செட் பண்ண போகிறேன் அப்படின்னு ஹஸ்பண்ட் சொல்லிகிட்டே இருந்தார். இங்கே ஆல்ரெடி ஒரு ஹோல்டர் இருக்குது தான், இங்கே ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்காங்க போல். ஓனரோட டிவியே இங்கே இருக்குது. ஹவுஸ் ஓனர் இருக்கார் இல்லையா, அவரோட டிவி ஒன்று இங்கே தான் விட்டுட்டு போயிருக்காரு. சரி அது வந்து நல்லா தான் ஒர்க் ஆகுது, சரி அதை வந்துட்டு இங்கே ஃபிட் பண்ணிவிடுவோம், பாப்பா வந்துட்டு எப்போயாச்சும் பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அது ஏன் ரீசன்னா, கீழே எப்போ பார்த்தாலும் அவன் அந்த பீகாச்சோ இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு கார்ட்டூனே பார்க்குறால, அவங்க அப்பாவுக்கு ஃப்ரீயாக படம் பார்க்க முடியல போல். அதனால சார் வந்துட்டு இப்படிலாம் ஒரு கதை கட்டி இப்படிலாம் சரி அவளுக்கு நம்ம கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரியே ஒரு பில்டப் பண்ணிகிட்ருக்காரு. நான் தான் அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பேன், எங்கள் அப்பாலாம் கேபிள் டிவிலாம் கட் பண்ணி விட்டுருவார் எக்ஸாம் வருது அப்படின்னாலே. அப்படியே எக்ஸாம் வரலைனா கூட டிவி பார்த்தா கண்டிப்பாக திட்டுவார், எப்போ பாரு டிவியை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு. ஆனால் உனக்கெல்லாம் பாருடி உங்கள் அப்பா தனி ரூம் போட்டு உனக்கு டிவிலாம் செட் பண்ணி கொடுக்குறாரு அப்படின்னு சும்மா கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஆனால் சீரியஸாக அதான் உண்மை. பட் எல்லார் வீட்லையும் எப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனால் எங்கள் வீட்டில் என்ன பண்ணுவார்னா, ஃபஸ்ட்டு எக்ஸாம் வருது அப்படின்னா 3 மாதத்துக்கு முன்னாடி கேபிள் கட் பண்ணுவார். திங் ஃபஸ்ட்டு டிவியே பார்க்க விட மாட்டார் அதிகமாக. அந்த டிவி பார்க்குறதுக்கே நான் ரொம்ப ஏங்கியிருக்கேன். ஸோ 90s கிட்ட இருந்தால் கண்டிப்பாக அந்த கஷ்டம் தெரிஞ்சிருக்கும். உங்கள் வீட்டில் அப்படி உங்கள் அப்பா பண்ணியிருந்தானா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இதோட நம்ம விலாக் முடியுது. இன்னும் ஒரு சூப்பரான சர்ப்ரைஸோட அடுத்த விலாகில் மீட் பண்ணலாம். அது இன்னும் உங்களுக்கு ஷாக்கிங்காக இருக்கும். அது என்னன்றதை அடுத்த வாரம் விலாக் பார்க்கலாம். அது வரைக்கும் ஹாப்பியாக ஹெல்த்தியாக ஜாலியாக இருங்க. பாய்.